ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம். யோ நித்யமச்யுதபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோஹதஸ்ததிதராணி த்ரிணாய மேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசிந்தோः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. முளைக்கதிரை குறுங்குடியுள் முகிலை மூவா மூவுலகும் கடந்து அப்பால் முதலாய் நின்ன அலப்பரிய ஆரமுதை அரங்கம் மேய அந்தணனை அந்தணர்தம் சிந்தையானை விளக்கொளியை மரகதத்தை திருத்தன்காவில் வெக்காவில் திருமாலை பாடக் கேட்டு வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருகவென்னு மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாலே. 108 திவதேசங்களிலே, தொண்டை நாட்டு திருப்பதிகளிலே, காஞ்சிபுரம் திவதேசங்களில் விஷ்ணு காஞ்சி என்று பிரசித்தமான சின்ன காஞ்சிபுரத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடிய அத்தியாச்சரியமான எம்பெருமான்களினுடைய சரித்திரத்தை இன்னும் முதல் அனுபவிக்கப் போகிறோம். பிரதானமா பிரம்மாவானவன் காஞ்சிபுரத்திற்கு வந்து அஸ்வமேத யாகம் பண்ணணும் அப்படின்னு பிரயத்தனம் பண்ணினான். அந்த யாகம் பூர்த்தியான சமயத்திலே அவனுடைய யாக குண்டத்தில் உத்தரவேதியினுடைய மத்தியத்திலே இருந்து புண்ணிய கோட்டி விமானத்தோடு கூட தேவப்பெருமாள் ஆவிர்பவித்தார் அப்படின்றது சரித்திரம். அதை சுவாமி தேசிகன் ஆச்சரியமாக ஹஸ்திகிரி மகாத்மியம்னு சொல்லக்கூடிய தன்னுடைய மணிப்பிரவாள ரகசிய கிரந்தத்திலும் மெய்விரதம் ஆன்மியம் என்கிற தன்னுடைய தமிழ் பிரபந்தத்திலும் ஆச்சரியமாக அருளி செய்கிறார் சுவாமி. மொத்தத்துல தேவப்பெருமாள் எழுந்தருளி பிரம்மாவுக்கு சேவை சாதிக்க வேணும். அதற்கு நடுவிலே சில எம்பெருமான்களுடைய திருவவதாரம். அப்படியாக முதல்ல எழுந்தருளினது தீப பிரகாசன்னு சொல்லக்கூடிய விளக்கொளி பெருமாள். இந்த பெருமாள்ல இருந்து தொடர்ந்து தேவப்பெருமாள் வரைக்கும் இருக்கக்கூடியதான அத்தனை எம்பெருமான்களும் பிரம்மாவினுடைய யாகத்திற்கு வந்த தடங்கல்களையெல்லாம் நிவர்த்தி பண்ணி நல்ல விதமா பிரம்மாவினுடைய யாகமானது பூர்த்தியாகும்படியாக பிரம்மாவினுடைய உள்ள கிழக்கை நிறைவேற வேணும், அவனுடைய மனோரதம் பூர்த்தியாக வேணும், அவன் எம்பெருமானை அர்ச்சாவதாரத்திலே சேவிக்க வேணும் என்பதற்காக அனுகிரகம் பண்ணின எம்பெருமான்களை வாழலாம். அதிலே ஆச்சரியமா இன்னைக்கு ஸ்ரவண நட்சத்திரம், சுவாமி தேசிகனுடைய திரு அவதார நட்சத்திரம். காஞ்சிபுரி யஸ்ய ஜன்மபூமிஹி விஹாரபூ வெங்கட பூதரேந்திரஹ வாசஸ்தலீ ரங்கபுரீதமேட்யம் ஸ்ரீவேங்கடேஷம் குருவாஸ்ரயாமஹா அப்படின்னு சுவாமி தேசிகனை கொண்டாடுகிறோமே, அந்த ஆச்சாரிய சார்வபௌமனான தூப்புல் மாலான திருவேங்கடமுடையானுடையவும் அவனுடைய கண்டையினுடையவும் சுவாமி ராமானுஜருடையவும் மறு அவதாரமான சுவாமி தேசிகனுடைய அவதார ஸ்தலத்துக்கு அருகே இருக்கக்கூடிய எம்பெருமான். என்னதான் எம்பெருமான் எழுந்தருளி இருந்து ஆழ்வார் மங்களாசாசனம் இருந்து திருத்தன்கா அப்படின்னு திவ்ய தேசத்திற்கு பேர் இருந்தாலும் கூட அது என்னமோ நமக்கெல்லாம் ரத்தத்துல ஊறி போயிடுத்து. தூப்புளுக்கு போய் பெருமாளை சேவிக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கும் திருத்தன்காவுக்கு போய் பெருமாளை சேவிக்கிறேன்னு யார் வாயிலையும் வரதில்லை. தூப்புளுக்கு போனோம், சுவாமியை சேவிக்கணும், பெருமாளை சேவிக்கணும்னு சொல்லியே பழகி போயிடுத்து. அத்தனை தூரம் சுவாமியினுடைய அவதார ஸ்தலமான ஸ்ரீ தூப்புல் என்கிற அந்த திவ்யதேசமும் அந்த அக்ரஹாரமும் அந்த சந்நிதியும் அருகிலேயே இருக்கக்கூடிய சுவாமியினாலே சரணாகதி தீபிகையிலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட தீப பிரகாசனான விளக்கொளி எம்பெருமானுடைய க்ஷேத்திரமும் ரெண்டும் சேர்த்து ஒரே சந்நிதி என்று சொல்லும்படியாக அதனுடைய விபவங்கள் எல்லாம் இன்னைக்கு நம்முடைய கண்முன்னாலே நிற்கின்றன. சுவாமி தேசிகன் பெருமாள் சன்னதிக்கு எழுந்தருள்வதும் பெருமாள் அதைவிட பல மடங்கு நீயா நானா என்று போட்டி போட்டுக் கொண்டு சுவாமியினுடைய சந்நிதியான தூப்புளுக்கு எழுந்தருள்வதும் ரெண்டும் சேர்த்து ஒரே சந்நிதி என்று ஒரே திவ்ய தேசம் என்று அனுபவிக்கும்படியான ஒரு உன்னத்தியை பெற்றிருக்கிறது அப்படின்னு சொன்னா அதெல்லாம் அனுபவத்திலே உணரக்கூடிய விஷயம்தான். ஒன்னும் மிகை அதி ஒன்னும் கிடையாது இதுல. அப்படியா இன்னைக்கு ஆச்சரியமாக ஆணி சிரவணம் தீப பிரகாசன் எம்பெருமான் உபயநாச்சிமாரோடு கூட சுவாமி தேசிகனுடைய சந்நிதிக்கு எழுந்தருளி
தீப பிரகாசன் ஸ்ரீதேவி நாச்சியார், பூமிதேவி நாச்சியார், சுவாமி தேசிகன் திருக்கரங்களாலே ஆராதனம் பண்ணப்பட்ட லக்ஷ்மி ஹயக்ரீவன், சுவாமி தேசிகன் உற்சவர், இவாள்லாம் இன்னைக்கு ஆச்சரியமாக திருமஞ்சனம் கண்டருளி, விசேஷமாக பெரிய திருமஞ்சனம் கண்டருளி, விசேஷமான சாத்துப்படியை சாத்திக்கொண்டு சர்வாலங்கார பூஷிதர்களாக மத்தியானம் யஜ்யாராதனம் கண்டருளி, அதி விசேஷமான பக்ஷணங்களுடன் கூடிய ஆச்சரியமான அலங்கார தலிகையை அமுது பண்ணி இப்போது விசிரமித்துக் கொண்டு ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கக்கூடியதான சன்னிவேசம். அந்த சமயத்திலே அந்த எம்பெருமானுடையவும் பிராட்டியினுடையவும் சுவாமி தேசிகனுடையவும் அனுகிரகத்தை அவலம்பித்து நாம் இந்த உபன்யாசத்தை இப்பொழுது ஆரம்பிக்கிறோம். முதல்ல இந்த திவ்ய தேசத்திற்கு திருத்தன்கா அப்படின்னு பெயர். திரு தன்கா, தன்கா அப்படின்ற சொல்ல தன்மை பிளஸ் கா அப்படின்னு பிரிக்கணும். கா அப்படின்னா சோலை அப்படின்னு அர்த்தம். செடிகளும் மரங்களும் கொடிகளும் பூத்து குலுங்கக்கூடியதான சோலை, அதற்கு தமிழ்ல கா அப்படின்னு பெயர். தன் அப்படின்னா தன்மை அப்படின்னு அர்த்தம். 3 சுழி இன்னு போட்டா தன்மைன்னு அர்த்தம். தன்மைன்னா குளிர்ச்சி. நம்ம எல்லாம் தீர்த்தம்னு சொல்றோமே, தீர்த்தம் அப்படின்னா சம்ஸ்கிருத பதம், அது தமிழ்ல சொல்றச்ச தண்ணீர்னு சொல்றோம். அது அப்படியே பேச்சு வழக்குல தண்ணீர்னு வந்துடுத்து. தண்ணீர் அப்படின்ற வார்த்தையே 2 பதங்களினுடைய கலப்பு தான். தன்மை பிளஸ் நீர் அப்படின்னு. தன்மை அப்படின்னா குளிர்ச்சி, குளிர்ந்த ஜலத்துக்கு தண்ணீர்னு பெயர். அதுவே உஷ்ணமான ஜலத்துக்கு வெண்மை பிளஸ் நீர் அப்படின்னு வெந்நீர்னு பெயர். அந்த மாதிரி தன் அப்படின்னு வந்தா தன்மை குளிர்ச்சின்னு அர்த்தம். தன்கா அப்படின்னா குளிர்ச்சியான சோலை, குளிர்ந்த சோலை. திரு என்பது எம்பெருமானுடைய சம்பந்தம் இருக்கிறபடியினாலே உபசாரத்தோடு கூட பிராட்டியும் இங்கு எழுந்தருள் இருக்கிறபடியினாலே ஆச்சரியமா லக்ஷ்மி சரஸ்னு சொல்லக்கூடிய தீர்த்தத்தினுடைய கரையிலே தீப பிரகாசன் எழுந்தருள் இருக்கிறபடியினாலே பிராட்டியினுடைய திருநாமம் பெற்ற தீர்த்தமாக இருக்கிறபடியினாலே பிராட்டியினுடைய திருநாமத்தை குறிப்பதான திரு என்பதும் சேர்ந்து திருத்தன்கா அப்படின்னு அனுபவிக்கும்படியாக ஒரு ஆச்சரியமான திவ்யதேசம். சம்ஸ்கிருதத்திலே ஹிமவனம், ஹிமோபவனம் அப்படின்னு எல்லாம் கொண்டாடப்படக்கூடியதான திவ்யதேசம். ஹிம அப்படின்னா சீத, குளிர்ந்த அப்படின்னு அர்த்தம். வனம்னாலும் சோலைனாலும் ஒண்ணுதான். ஹிமோபவனம் குளிர்ச்சி பொருந்திய இல்லம் அப்படின்னு அனுபவிக்கலாம். அப்படி குளிர்ந்த சோலையாக இருக்கக்கூடிய திவ்யதேசத்திற்கு நடுவிலே பெருமாள் பிராட்டி இவெல்லாம் எழுந்தருளி நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கா. இதை இன்னொரு விதமா எப்படி அனுபவிச்சா பெரியவா அப்படின்னா, இந்த சம்சாரம்னு சொல்லக்கூடியதே ஒரு உஷ்ணம், ஒரு அக்னி, ஒரு தீயது. நாமெல்லாம் சம்சாரம்னு சொல்லக்கூடிய அக்னியினாலே தகிக்கப்படுபவர்களாக சம்சார அக்னியினுடைய உஷ்ணம், வெப்பம் தாங்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய சாமான்யமான சேத்தனால் நாமெல்லாம். நமக்கு அந்த உஷ்ணமானது தணிக்கப்பட்டு ஒரு குளிர்ச்சி ஏற்பட வேண்டுமானால், சம்சாரத்தினாலே பீடிக்கப்படுகிறதான அந்த உஷ்ணம் தணிய வேண்டுமானால் நமக்கெல்லாம் ஒரு சீதம், ஒரு குளிர்ச்சி, ஒரு தன்மை தேவை. சம்சாரமாகிற உஷ்ணத்தை தணிக்கக்கூடியதான குளிர்ச்சி யாரிடத்திலே உண்டோ அந்த சம்சார நிவர்த்தகனான எம்பெருமானிடத்திலே மட்டுமே உண்டு. ஆக குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய இந்த சோலைக்கு சம்சார தீயினாலே, சம்சார அக்னியினாலே பாதிக்கப்படுகிற சிரமப்படுகிற ஜீவர்கள் யாரெல்லாம் வந்து சேவிக்கிறாளோ அவளுடைய சம்சாரமாகிற தாபம், சம்சாரமாகிற உஷ்ணம் நீங்கி அவர்களுக்கு குளிர்ச்சி ஏற்படுகிறது. அப்படி சம்சார தீயினாலே பாதிக்கப்படக்கூடிய ஜீவர்களினுடைய உஷ்ணத்தை தணிர்த்து அவர்களையும் குளிர்ச்சியாக வைக்கக்கூடியபடியினாலே இந்த திவ்யதேசத்திற்கு திருத்தன்கா அப்படின்னு குளிர்ச்சியான சோலை. கேவலம் சரீரத்திலே இருக்கக்கூடியதான உஷ்ணத்தை மட்டும் தணிக்காது. இன்னைக்கும் இந்த திவ்யதேசத்திலே பெருமாளை பிரதட்சணம் பண்ணி வரச்ச நிறைய மரங்கள் உண்டு. நிழல் தரக்கூடிய, குளிர்ச்சி தரக்கூடிய மரங்கள் எல்லாம் உண்டு. நல்ல சில்லுன்னு காத்து வரும். அதுவும் லட்சுமி சரஸ்னு சொல்லக்கூடிய புஷ்கரணி இருக்கிறதே, அந்த புஷ்கரணியை சுத்தி ஒரு சின்ன உபவனம் போல, ஒரு சின்ன சோலை போல இன்னைக்கும் பல நல்ல பலன் தரக்கூடிய, குளிர்ச்சியான, இதமான காற்றை வீசக்கூடிய, நிழல் தரக்கூடிய மரங்கள் நிறைய உண்டு. அதையெல்லாம் யாரும் தப்பான விதத்திலே அசுத்தப்படுத்தி விட முடியாதபடிக்கு கேட் எல்லாம் போட்டு நல்லா பராமரிச்சு வச்சிருக்கா. ஆகையினால இன்னைக்கும் கூட தன்காவாக குளிர்ந்த சோலையாகவே இருக்கக்கூடியதான அற்புதமான திவ்யதேசம். அங்கு போனால்
இந்த மரம் செடி கொடிகளினால் கேவலம் நம் சரீரத்திலே இருக்கக்கூடிய உஷ்ணம் மட்டுமல்லாமல் சம்சாரமாகிற உஷ்ணமும் நீங்கும். எப்படி நீங்கிறது? சுவாமி தேசிகன் என்கிற ஆச்சாரியனுடைய திருவடிகளிலே ஆசிரியித்து அவருடைய சரணாகதி தீபிகையை கொண்டு இந்த தீப பிரகாசனிடத்திலே சரணாகதி பண்ணினால் சுவாமி தேசிகன் என்கிற ஆச்சாரியனுடைய புருஷகாரத்தினாலே மரகதவல்லி தாயாரும் தீப பிரகாசனும் நம்முடைய சம்சாரமாகிற உஷ்ணத்தை தீர்த்து வைத்து நமக்கு மோட்சம் அனுகிரகிப்பார்கள் அப்படின்னு அனுபவிக்கணும். பெருமாள் இங்க பிரம்மாவுக்காக எழுந்தருளினார். பிரம்மா அஸ்வமேத யாகம் பண்ண வந்த போது சரஸ்வதியினுடைய ஏற்பாட்டின்படி இந்த உலகம் இருண்டு போயிடுத்து. இருட்டுல எப்படி யாகம் பண்றதுன்னு பிரம்மா தவித்து எம்பெருமானை சரணாகதி பண்ணின போது பெருமாள் விளக்கு ஒளியாக தீப பிரகாசமாக வந்து பிரம்மாவினுடைய யாகத்தை நல்லபடியா நடத்தி வைத்தார் அப்படின்றதுதான் சாரமான ஸ்தலபுராணம். இங்க பெருமாளுடைய திருநாமமே அதி ஆச்சரியமான திருநாமம், அனிதர சாதாரணமான திருநாமம். இந்த பேர் வேற எங்கேயும் கிடையாது, இவருக்கு மட்டுமே உண்டு. ஸ்ரீனிவாசன் அப்படின்னா 100 பெருமாள் இருப்பா, 1000 பெருமாள் இருப்பா, 1,00,000 பெருமாள் இருப்பா. வரதன் அப்படின்னா 1000 வரதன் இருப்பா. விளக்கொளி பெருமாள் தீப பிரகாசன் அப்படின்னா இவர் ஒருத்தர் தான் என்னைக்கும். இந்த பெயர்ல வேற ஒரு பெருமாள் கிடையாது. உபனிஷத்து எம்பெருமான கொண்டாடுகிற போது ஜோதிஷாம் ஜோதிஹி அப்படின்னு வர்ணிக்கிறது பெருமாளை. ஜோதிஷ் அப்படின்னாக்க ஒளி, ஜோதிஷாம் ஜோதிஹி அப்படின்னா ஒளிக்கே ஒளி ஊட்டுபவன் பெருமாள். இப்ப லோகத்துல எத்தனையோ ஒளி பார்க்கிறோம், விளக்கினுடைய ஒளியை பார்க்கிறோம், சூரியனுடைய ஒளியை பார்க்கிறோம், எத்தனோ ஒளியை பார்க்க முடியாது நம்மால, எத்தனையோ வெளிச்சத்தை பிரகாசத்தை பார்க்கிறோம். அதெல்லாம் ஏதானும் ஒரு சக்தியை கொண்டே பிரகாசிக்கிறது. இப்ப விளக்கு எரிஞ்சுட்டே இருக்கிறது, நெய்யோ எண்ணெயோ தீந்து போயிடுத்துனா விளக்கு அணைஞ்சு போயிடுறதோ இல்லையோ. சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் தேவைன்னு சொல்றா. அப்படி ஒளி மங்கி இருக்கிறச்ச அந்த ஒளி நன்னா பெருகணும்னா தூண்டுகோளுடைய சகாயம் தேவைப்படுறது அங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு சககாரியை கொண்டுதான் எல்லா ஜோதியும் லோகத்துல பிரகாசிக்கிறது. ஆனால் தானே பிரகாசிக்க கூடியதான வஸ்துவிற்கு, தானே ஒளிரக்கூடிய வஸ்துவிற்கு ஸ்வயம் பிரகாச வஸ்துன்னு பெயர். அந்த மாதிரி ஜீவாத்மாக்களான நாம் எல்லாம் ஸ்வயம் பிரகாசாதான். நமக்கெல்லாம் சுவாமியா சர்வசேஷியா இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன் அவனும் ஸ்வயம் பிரகாசம். இப்ப ஜீவனும் ஸ்வயம் பிரகாசம், பிரம்மமும் ஸ்வயம் பிரகாசம். அப்படின்னா என்ன வித்தியாசம் ரெண்டு பேருக்கும்னா, ஜீவன் தான் மட்டுமே பிரகாசிக்கும், இந்த பிரம்மமானது மற்றவற்றையும் கூட பிரகாசிக்க பண்ணும். சூரியன் இத்தனை ஆச்சரியமா பிரகாசிக்கிறானே, அதுக்கு யார் காரணம்னா சூரிய மண்டல அந்தர்வர்த்தியான நாராயணன் தான் காரணம். அந்த மாதிரி பிரகாசிக்க கூடிய வஸ்துக்களை பிரகாசம் பண்ணக்கூடியபடியினாலே, ஜோதிகளை எல்லாம் சுடர்விட பண்ணும்படியானபடியினாலே ஜோதிஷாம் ஜோதிஹி, ஒளிக்கெல்லாம் ஒளி, பேரொளி பெருமாள். அந்த ஒளிக்கெல்லாம் ஒளியான பேரொளியே இங்கு விளக்கொளி என்கிற பெயரோட தீப பிரகாசனாக அவதாரம் பண்ணியிருக்கிறது. இது ஒரு ஆச்சரியமான அனுபவம். முதல்ல பெருமாள் அனுபவிச்சுடலாம். இங்கே மூலவருக்கு தீப பிரகாசன், தமிழ்ல விளக்கொளி பெருமாள்னு திருநாமம். ஆழ்வார் ஆச்சரியமாக விளக்கொளியை மரகதத்தை நுட்டு பெருமாளையும் தாயாரையும் மங்களாசாசனம் பண்ணிருக்கார். விளக்கொளி என்கிற பெருமாளுடைய பெயரை அப்படியே கையாண்டிருக்கார் ஆழ்வார். தன்கா, திருத்தன்கா என்கிற திவ்ய தேசத்தினுடைய பெயரையும் ஆழ்வார் பாடியிருக்கார். அம்பூம் தேனிலம் சோலை, அழகிய பூக்களை உடைய, அதுவும் எப்பேற்பட்ட பூக்கள் அப்படின்னா தேன் சொட்டக்கூடிய பூக்களை உடைய குளிர்ந்த சோலை அப்படின்னுட்டு இந்த தன்கா என்கிற பெயருக்கு விளக்கத்தையும் கூட ஆழ்வார் பாடியிருக்கிறார். எதனால இது தன்கா குளிர்ந்த சோலைன்னு பெயர் பெற்றதுன்னு அதை வர்ணித்திருக்கிறார் ஆழ்வார். தன்காவில் விளக்கொளியை மரதகத்தை அப்படின்னுட்டு பெருமாள் தாயார் ரெண்டு பேரையும் சேர்த்து மங்களாசாசனம் பண்ணினதான திவ்யதேசம். சில பேர் சொல்றா மரகத ரத்னம் போலே பிரகாசிக்கக்கூடிய எம்பெருமானை தான் மரகதத்தை அப்படின்னு மங்களாசாசனம் பண்ணிருக்காருன்னு சொல்றா. எப்படி இருந்தாலும் எங்கெல்லாம் பெருமாளை சொன்னதாகிறதோ அங்கெல்லாம் பிராட்டியையும் சேர்த்தே சொன்னதாகிறதுன்னுட்டு ஆழ்வார் மரதகத்தைன்னு பெருமாளை குறிப்பிட்டாலும் மரகதவல்லியான பிராட்டியும் சேர்ந்தேதான் வரா. திணைத்தனையும் திருமகளை விடாத திருமாலானபடியினாலே ரெண்டு பேரும் சேர்ந்துதான் வரா. ஆகையினாலே திவ்யதேசத்தினுடைய வர்ணனை என்ன, திவ்யதேசத்தினுடைய பெயர் என்ன, பெருமாளுடைய திருநாமம் என்ன, தாயாருடைய திருநாமம் என்ன, இதெல்லாம் ஒருங்கே மங்களாசாசனம் பண்ணப்பட்டதான ஆச்சரியமான திவ்யதேசம். பெருமாள் ஆச்சரியமா மேற்கு நோக்கி நின்ற திருக்கோலத்திலே சேவை சாதிக்கிறார். பெருமாளுடைய படத்தை ஷேர் பண்ணிருக்கேன் பாருங்க, அடியேன் மூலவருடைய படம். பெருமாளுக்கு தீப பிரகாசன் விளக்கொளி பெருமாள் அப்படின்னு திருநாமம்.
மேற்கு நோக்கி நின்ற திருக்கோலத்திலே மேல் 2 திருக்கரங்களாலே சங்க சக்கரங்களை தரித்துக் கொண்டு ஆச்சரியமா கீழ் திருக்கரத்தினாலே பெருமாள் அபயஹஸ்தத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார். வலது திருக்கரத்தினாலே அபயஹஸ்தமும் இடது திருக்கரத்தினாலே என் திருவடிகளை சரணாகதி பண்ணினால், என்னிடத்திலே சரணடைந்தால் இந்த சம்சாரம் முழங்கால் அளவுதான் உங்களுக்கு சுலபமாக கடந்து விடலாம் என்று சொல்லும்படியாக கட்டிஹஸ்தம் என்றும் வைகுண்டஹஸ்தம் என்றும் சொல்லப்படும்படியான திருவேங்கடமுடையானை போன்ற ஹஸ்தத்தை இடது கையாலே காட்டிக் கொண்டிருக்கிறான் எம்பெருமான். அப்ப திருவேங்கடமுடையானுக்கும் இவருக்கும் ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தா, திருவேங்கடமுடையானுக்கு வலது கீழ் திருக்கரம் வரதஹஸ்தம், இந்த எம்பெருமானுக்கு அபயஹஸ்தம். அது ஒண்ணுதான் வித்தியாசம். மற்றபடி சாட்சாத் திருவேங்கடமுடையானை தான் இந்த எம்பெருமான். அதை ஆழ்வாரும் கூட அனுபவித்திருக்கிறார். அதையும் பார்க்கலாம். இந்த எம்பெருமான் இப்போ கவச்சமெல்லாம் சாத்தின்று ரொம்ப ஆச்சரியமா சேவை சாதிக்கிறார். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால பார்த்தா இந்த எம்பெருமானுக்கு கவச்சமெல்லாம் சமர்ப்பிக்கப்படாமல் எம்பெருமானுடைய திருமேனியை சாட்சாத்தா சேவிக்கக்கூடியதான பாக்கியம் எல்லாம் கிடைச்சிருக்கு. பெருமாளுடைய திருமேனி இந்த படத்துல சேவிக்கும்படியாக கூட இல்லை. இன்னும் ஒல்லியான திருமேனி, ரொம்ப ஒல்லியா இருப்பார் பெருமாள். அப்படி ஒல்லியா எந்த திருவாபரணமும் இல்லாமல் ரொம்ப சுலபரா ஒரு வேஷ்டியை சாத்திண்டு பூணலை சாத்திண்டு மார்பிலே வெள்ளியினாலே பண்ணப்பட்ட திருமார்பு நாச்சியார சாத்திண்டு ஆச்சரியமான தேசிக சம்பிரதாய திருமண் காப்பு நம்ம வடகுல திருமணையும் சாத்திண்டு சுவாமியானவர் அப்படி ரொம்ப சுலபரா நான் ஒரு பெரிய பரம்பொருள் அப்படின்னு என்னிடத்திலே நெருங்குவதற்கு பயப்படாதங்கோ கிட்ட வாங்கோன்னு சொல்லும்படியா நம்ம மாத்த பெரியவரை போல எழுந்தருளி இருந்த காலங்கள் எல்லாம் உண்டு. இன்னைக்கு மகான்களுடைய கைங்கரிய ஸ்ரத்தையினாலே சுவாமி தேசிகனுடைய மங்களாசாசன பலத்தினாலே பெருமாள் சர்வாலங்கார பூஷிதரா எப்போதும் ஸ்வர்ண கவசத்தை சாத்திக் கொண்டு ஸ்வர்ண திருமார்பு நாச்சியாரை எல்லாம் சமர்ப்பிச்சுண்டு விசேஷமான திருமண்காப்பை எல்லாம் சாத்திண்டு பெருமாள் சர்வாலங்கார பூஷிதராக திருமுக மண்டலம் மட்டும் சேவை சாதிக்கும்படியாக எழுந்தருளி இருப்பதுன்றது ஒரு விசேஷம். பெருமாளுக்கு ஆச்சரியமா வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் உபயநாச்சிமார்கள் ஸ்ரீதேவி நாச்சியாரும் பூமிதேவி நாச்சியாரும் சேவை சாதிக்கிறார். மூலவரோடு கூட உபயநாச்சிமார் இருக்கிறதுன்றது ரொம்ப விசேஷம். இங்க அந்த மாதிரி மூலவரோடு கூட மூலவரா உபயநாச்சிமார் எழுந்தருளி இருக்கிறது இன்னும் ஒரு ஏற்றம் இந்த ஸ்தேத்திரத்துக்கு. அவருக்கு முன்னாலே உற்சவராக அதே பெயரிலே தீப பிரகாசன், அதே திருநாமம், அதே திருக்கோலம், எந்த வித்தியாசமும் கிடையாது. மூலவரை போலேயே மேல் 2 திருக்கரங்களாலே சங்க சக்கரங்களை தரித்துக் கொண்டு கீழ் 2 திருக்கரங்கள் அபயஹஸ்தமாகவும் கட்டிஹஸ்தமாகவும் வைத்துக் கொண்டு சேவை சாதிக்கக்கூடிய ரொம்ப ஆச்சரியமான எம்பெருமான். இந்த எம்பெருமான நன்னா அனுபவிச்சு சேவிக்கணும் அப்படின்னா கர்ப்ப கிரகத்திலே மூலவரோட இருக்கும்போது சேவிக்கிறத விட சிரவணம் முதலான உற்சவ சமயங்கள்ல தூப்புள்ள சுவாமி தேசிகன் சன்னதிக்கு எழுந்தருளி திருமஞ்சனம் கண்டருள்வர் பெருமாள். அப்போ சேவிக்கிறச்ச இந்த எம்பெருமானுடைய அழகை முழுவதுமாக பருகலாம். ஏன்னா திருவாபரணங்கள்லாம் இல்லாம ஏகாந்தமா இந்த எம்பெருமான் தன்னுடைய முழு திருமேனி அழகையும் காட்டி நம்மை வசீகாரம் பண்ணி விடுவான். பெருமாளை வசீகாரம் பண்ணணும் அப்படின்னா என்ன வழி? முதல்ல ஏன் பெருமாளை வசீகாரம் பண்ணணும்? பெருமாளிடத்துல இருந்து நமக்கு ஒரு பொருள் வேணும். அப்போ பெருமாளுடைய மனசு குளிரும்படியா அவரை வசீகாரம் பண்ணணும், அவரை கவரணும். நமக்கு என்ன வேணும்? மோட்சம் வேணும். அப்போ பெருமாள் நாம மோட்சம் கேட்டா கொடுக்கும்படியா அவர் அப்படி வசீகாரம் பண்ணிவிடணும். நாம எப்படி வசீகாரம் பண்றது அப்படின்னா தஸ்ய வசீகரணம் தத் சரணாகதிரேவா அப்படின்னு ஸ்ரீபாஷ்யத்துல சாதிக்கிறார். எம்பெருமானை வசீகாரம் பண்ணுவதற்கு ஒரே வழி அவனுடைய திருவடிகளிலே சரணாகதி பண்ணுவது, பிரபத்தி பண்ணுவது, பரநியாசம் பண்ணணும். அப்படி பரநியாசம் பண்ணா எம்பெருமான் நம்மாலே வசீகரிக்கப்பட்டு நாம என்ன கேட்கிறோமோ அதை கொடுக்க சித்தமா காத்துட்டு இருக்கான். அப்போ ஏதத் தேகாவசானேமாம் தத்பாதம் பிராபய ஸ்வயம்னு இந்த சரீர முடிவுல எனக்கு மோட்சம் கொடுன்னு கேட்கிறோம். அப்படியே தந்தேன் அப்படின்னு பெருமாள் அனுகிரகம் பண்றான். நாமளும் நல்ல வாழ்வு வாழ்ந்துட்டு வைகுண்டம் போய் சேர்றோம். ஆக எம்பெருமானை நாம வசீகாரம் பண்ணணும்னா சரணாகதி பண்ணணும். நாம அவ்வளவு சுலபத்துல சரணாகதி பண்ணிடுவோமா? பரநியாசம் பண்ணிடுவோமா? நாம பரநியாசம் பண்ணணும்னா அதுக்கு முதல்ல எம்பெருமான் நம்மள வசீகாரம் பண்ணணும் இல்லையா? எம்பெருமான் பின்னாலேயே நாம சுத்தும்படியா, அவனை போய் போய் சேவிக்கும்படியா,
சரணாகதி பண்ணக்கூடிய லெவலுக்கு நாம போகும்படியா நம்ம அவன் வசீகாரம் பண்ணணும். அவன் எதை கொண்டு நம்மளை வசீகாரம் பண்றான் அப்படின்னா அவனுடைய திருமேனி சௌந்தரியத்தை கொண்டு நம்மளை வசீகரிக்கிறான் பெருமாள். தன்னுடைய நிஜமான திருமேனி அழகையெல்லாம் நமக்கு காட்டி கொடுத்து, என்ன இப்படி இருக்கானே பெருமாள், இவனை சேவிச்சுட்டே இருக்கலாம் போல் இருக்கு அப்படின்னு இந்த எம்பெருமான் தன்னுடைய திருமேனி சௌந்தரியத்தை காட்டி நம்ம எல்லாம் வசீகாரம் பண்ணி அவன் திருமேனி அழகிலே அவன் திருவடிவாரத்திலே அப்படியே சொக்கி விடும்படியா கட்டி போட்டுடுறான் பெருமாள் நம்மள. அதுல அப்படியே மூழ்கி இருந்து இந்த அனுபவம் இந்த சரீரத்தோடு மட்டும் போய்விடாமல் காலாகாலத்திற்கும் நிலைத்திருக்க வேணும். அதுக்கு என்ன பண்றதுன்னு பார்த்தா சரணாகதி பண்ணிக்கோ, இந்த அனுபவமானது உனக்கு என்னைக்கும் சாஸ்வதமா கிடைக்கும்னு பெருமாள் சாதித்திருக்கிறபடினாலே அப்ப சரணாகதி பண்ணிக்கிறோம். பெருமாளும் மோட்சம் கொடுக்கலாம். என்னைக்கும் இந்த அனுபவம் நிரந்தரமா கிடைக்கிறது நமக்கு. அப்படி ஆச்சரியமான திருமேனி அழகை உடைய எம்பெருமான் இந்த உற்சவன் தீப பிரகாசன். ரொம்ப அழகான பெருமாள். உபயநாச்சிமாரோடைய கூட எழுந்தருள் இருக்கக்கூடியதான இந்த எம்பெருமான். தாயாருக்கு மரகதவள்ளி அப்படின்னு திருநாமம். மூலவருக்கும் அதே பெயர் தான், உற்சவருக்கும் அதே பெயர் தான். இங்கே பெருமாள், உபயநாச்சிமார், ஆண்டாள், தாயார் இவாளோடெல்லாம் சுவாமியினுடைய சன்னதியிலே சேர்த்தியா இருக்கும்படியான ஒரு படத்தையும் ஷேர் பண்ணிருக்கேன் அடியன். ஆச்சரியமா பெருமாள் சௌரி சாத்திண்டு, மயில் பீலி எல்லாம் சாத்திண்டு, நிறைய திருவாபரணங்களை சாத்திண்டு ஆபரணங்களுக்கு அழகு செய்யும் பெருமாளாக எழுந்தருள் இருக்கிறார். அருகிலே உபயநாச்சிமாரான ஸ்ரீதேவி, பூமிதேவி, வலதுபுறத்திலே மரகதவள்ளி தாயார், இடதுபுறத்திலே ஆண்டாள் நாச்சியார், பெருமாளுக்கு முன்னாலே சுவாமி தேசிகனுடைய திருவாராதன மூர்த்தியான லட்சுமி ஹயக்ரீவன் அப்படின்னு விசேஷமா எழுந்தருள் இருக்கக்கூடியதான படம். இது சுவாமி தேசிகனுடைய கர்ப்ப கிரகத்துக்கு முன்னாலே பெருமாள் எழுந்தருள் இருந்த போது எடுத்த படம். தாயாரும் ரொம்ப அழகமானவா, பெருமாளுக்கு அனுரூபமான ஒரு திருமேனி லட்சணத்தோட இவனுக்கு இவள் பொருத்தமானவள் என்று சொல்லும்படியாக அந்த எம்பெருமானுக்குன்னே ஏற்பட்டவளான பிராட்டி. திட்டமான திருமேனி, மேல் 2 திருக்கரங்களாலே புஷ்பங்களை ஏந்தி கொண்டு கீழ் 2 திருக்கரங்கள் வரமுத்திரையும் அபயஹஸ்தமும் வைத்துக் கொண்டு நம்ம எல்லாம் அனுகிரகிக்கும்படியான பிராட்டி. பக்கத்துல ஆண்டாள் நாச்சியார் ஆசிரியம் அல்லது இந்த விமானத்தின் கீழே இருக்கக்கூடியவனான தீப பிரகாசனை யார் அனுபவிச்சு சேவிக்கிறாளோ அவளுக்கு தரித்திரம் என்பது இல்லாமல் போய்விடும். தரித்திரம் என்பது இல்லாமல் போய், தரித்திரம் என்பது நசித்து போய் மங்களகரம் கிடைக்கும், லக்ஷ்மீகரம் கிடைக்கும், ஸ்ரீகரம் கிடைக்கும். யாரெல்லாம் அதன் அடியில வந்து பெருமாளை சேவிக்கிறாளோ அவளுக்கெல்லாம் லக்ஷ்மீகரம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீகரத்தை அனுகிரகிக்கிறபடினாலே ஸ்ரீகர விமானம் அப்படின்னு திருநாமம் அதற்கு. தீர்த்தம் ஆச்சரியமா சரணாகதி தீபிகையில சுவாமி தேசிகனாலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட தீர்த்தமான லக்ஷ்மி சரஸ்னு சொல்லக்கூடிய தீர்த்தம். லக்ஷ்மி சரஸ் சரசிதாஸ்ரய மங்ககம் தே அப்படின்னு சுவாமி தேசிகனாலே மங்களாசாசனம் பண்ணப்பட்டதான தீர்த்தம். பெருமாள் யாருக்கு பிரத்யக்ஷம் அப்படின்னா சரஸ்வதிக்கு பிரத்யக்ஷம் பெருமாள், பிரம்மாவுக்கு பிரத்யக்ஷம். ஆகமம் வைகானசாகம் ரீதியிலே எம்பெருமானுக்கு திருவாராதனங்கள் உற்சவங்கள்லாம் நடைபெறும்படியான திவ்யதேசம். இந்த எம்பெருமான் சாட்சாத் திருவேங்கடமுடையான்னு ஆழ்வாருடைய அனுபவம். திருவேங்கடமுடையானே தூப்புள்ள தீப பிரகாசனாய் எழுந்தருளி சேவை சாதிக்கிறான் ஆழ்வார் அனுபவிக்கிறார். அதே மாதிரி திருவேங்கடமுடையானே சுவாமி தேசிகனாக தூப்புளில் அவதாரம் பண்ணார் அப்படின்னு நயனாராச்சாரியர் நமக்கெல்லாம் காட்டி கொடுத்தார். அன்னி உலகினையாக்கி அரும்பொருள் நூல் விரித்து நின்னு தன் நீல் புகழ் வேங்கட மாமலை மேவி பின்னும் வெண்ணிப்புகழ் திருவேங்கடநாதன் என்னும் குருவாய் நின்று நிகழ்ந்து மண்மேல் நின்ன நோய்கள் தவிர்த்தனே வெங்கடேஷ அவதாரோயம் அப்படின்னுட்டு திருவேங்கடமுடையானுடைய மறு அவதாரம் சுவாமி தேசிகன்னு சாதிக்கிறாளோ இல்லையோ. அந்த திருவேங்கடமுடையானுக்கு வைகானசாகம ரீதியிலே தான் பிரதிஷ்ட, வைகானசாகம ரீதியில தான் திருவாராதனம் உற்சவங்கள்லாம் நடக்கிறது. இது உலகமறிந்த விஷயம். அந்த திருவேங்கடமுடையானுடைய அம்சமான தீப பிரகாசனுக்கும் வைகானசாகம ரீதியில தான் பிரதிஷ்ட, திருவாராதனம் உற்சவங்கள்லாம் நடக்கிறது. திருவேங்கடமுடையானுடைய மறு அவதாரமான சுவாமி தேசிகனுக்கும் வைகானசாகம ரீதியிலே தான் எல்லாம் நடக்கிறதுன்றதும் ஒரு விசேஷம். மங்களாசாசனம்னு பார்த்தால் சுவாமி நம்மாழ்வாராலே திருவிரத்தத்திலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட பெருமாள், திருமங்கை ஆழ்வாராலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட பெருமாள்,
சுவாமி தேசிகன் இவர் விஷயமா சரணாகதி தீபிகைன்னு சொல்லக்கூடிய ஆச்சரியமான ஒரு ஸ்தோத்திரத்தை அனுசந்தானம் பண்ணியிருக்கிறார். இந்த எம்பெருமான் வேதாந்த வேத்யமிக வேகவதி சமீபே தீப பிரகாஷ இதி தெய்வத்தம் அத்விதீயம் அப்படின்னு சுவாமி தேசிகனாலே கொண்டாடப்படக்கூடிய எம்பெருமான். வேதாந்த வேத்யம், வேதாந்தங்களான உபனிஷத்துக்களாலே மட்டும் அறியக்கூடிய பொருள். உபனிஷத்துக்களை காலக்ஷேபம் பண்ணி அதனுடைய அர்த்தங்களை எல்லாம் கிரகித்துக் கொண்டு அந்த உபனிஷத் ஞானத்தை கொண்டே பிரம்மம் எது, எம்பெருமான் யார் என்பதை உணர முடியும் நம்மாலே. அப்படி வேதாந்த ஞானத்தினாலே கண்டுகொள்ளக்கூடியவனான, கிரகிக்கப்பட வேண்டியவனான சர்வேஸ்வரன் இக வேகவதி சமீபே, இங்கே வேகவதி நதியினுடைய கரையிலே தீப பிரகாஷ இதி தெய்வத்தம் அத்விதீயம், தீப பிரகாசன் என்கிற பெயரோடே கூட தன்னிகரற்ற தெய்வமாக, தனக்கு நிகரும் மேலும் இல்லாத ஒப்பில்லாத தெய்வமாக விளங்குகிறான் அப்படின்னு சுவாமி அனுபவிக்கிறார். நம்மள மாதிரி சாமான்யமா எந்த அதிகாரமும் இல்லாமல் பெருமாளுடைய கேவலம் கிருபை ஒன்னையே நம்பின் இருக்கிற அடியவர்களுக்கெல்லாம் சுவாமி காட்டித்தரக்கூடியதான உபாயம் இது. வேதாந்தங்களை எல்லாம் கரைத்துக் கொடுத்து அந்த ஞானத்தினாலே பிரம்மத்தை நான் அறிந்து கொள்கிறேன் அப்படின்னுட்டு பிரயத்தனம் எல்லாம் கூட வேண்டாம். அப்படி வேதாந்தங்களினாலே நான்மறைகள் தேடியோடும் செல்வன் என்றும் நான்மறைகள் தேடி என்றும் காணமாட்டா செல்வன் என்றும் ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ணபடிக்கு வேதாந்த ஞானத்தினாலே கண்டுகொள்ளக்கூடியவனான எம்பெருமான் இங்கு வேகவதி நதியினுடைய கரையிலே எல்லோருடைய கண்களுக்கும் தெரியும்படியாக தீப பிரகாசன் விளக்கொளி பெருமாள் என்கிற பெயரோடே கூட தன்னிகரில்லாத தெய்வமாக சேவை சாதிக்கிறான் அப்படின்னு சுவாமி தேசிகன் நமக்கெல்லாம் காட்டி கொடுக்கிறார். அப்பேற்பட்டதான திவதேசத்திலே சுவாமியை முன்னிட்டு தாயார் பெருமாளை சரணாகதி பண்ண வேண்டியது மட்டும்தான் நம்முடைய கடமை. இப்ப இந்த திருக்கோயில் அமைப்புன்னு பார்த்தால் ஆச்சரியமா மேற்கு நோக்கி அமைந்ததான திருக்கோயில். ஒரு சின்ன ராஜகோபுரம், 3 நிலைகளை கொண்டதான ராஜகோபுரம். ராஜகோபுரத்துக்குள்ளே நுழைந்தால் நமக்கு இடதுபுறத்திலே ஆண்டாள் சன்னதி பெருமாள் சன்னதியை பார்த்தது போல கிழக்கே நோக்கிய சன்னதி. அப்படி ஆண்டாள பிரதட்சணமா போய் ஆண்டாள் சன்னதி முன்மண்டபத்திலே இருந்து ஆண்டாள் மூலவரை சேவித்துக் கொள்கிறோம். ஆண்டாளுடைய உற்சவர் பெருமாளோடு கூட கர்ப்ப கிரகத்திலே எழுந்தருளியிருப்பார். பெருமாள் உற்சவரோடு கூட மூலவர் ஆண்டாளை சேவித்துக் கொண்டு மேல அப்படி பிரதட்சணம் பண்ணோமானா நமக்கு இடதுபுறத்திலே லக்ஷ்மி சரஸ்னு சொல்லக்கூடிய புஷ்கரிணி தீர்த்தம் சேவையானது. சுத்தமா இருக்கணும், பாதுகாப்பா இருக்கணும்ன்றதுக்காக சின்ன கேட் போட்டிருக்கா. திறந்துண்டு உள்ள போனோமானா குளிர்ந்த சோலை என்பதை நிரூபிப்பதாக நிறைய குளிர்ந்த காற்று வீசக்கூடிய மரம் செடி கொடிகள் எல்லாம் அடர்ந்திருக்கக்கூடிய, அதுக்கு நடுவுல ஆச்சரியமா லக்ஷ்மி சரஸ்னு சொல்லக்கூடிய தீர்த்தம். அந்த தீர்த்தத்திலே விசேஷமா ஸ்நானமோ புரோக்ஷணமோ பண்ணிட்டு அப்படி மேலும் பிரதட்சணமா வந்தோமானா எம்பெருமானுடைய ஸ்ரீகர விமானம்னு சொல்லக்கூடிய விமானமானது சேவையாருது. வைகான சாகமத்திலே சாட்சாத் விமான ரூபமாக நானே இருக்கிறேன்னு பெருமாள் சொல்லியிருக்கார் அப்படின்னு திருவேங்கடமுடையானுடைய சரித்திரத்துல பார்த்தோம். அப்படியாக தீப பிரகாசனே விமானமா சேவை சாதிக்கிறபடினாலே ஸ்ரீகர விமானத்தையும் சேவித்துக் கொண்டு அப்படி பிரதட்சிணமா வரைச்ச சின்ன கோசாலை பசுக்களை எல்லாம் பராமரிக்கதா. அந்த பசுக்களிடத்தில இருந்து பெறப்பட்ட பாலை கொண்டுதான் பெருமாளுக்கு பால் சம்பந்தப்பட்ட உபயோகங்கள்லாம், அதுல இருந்து பெறப்பட்ட தயிரை கொண்டுதான் தயிர் செலவு பெருமாளுக்கு. அப்படி வைதிகமான கோசாலையை சேவித்துக் கொண்டு அப்படியே மேல பிரதட்சணம் பண்ணோமானா ஆச்சரியமான திருமடைப்பள்ளி. திருமடப்பள்ளியையும் கையை கூப்பிட்டு மேலும் பிரதட்சணத்தை தொடர்ந்தோமானா அந்த பக்கம் ஆண்டாள் சன்னதி இருக்கிறது போல இந்த பக்கம் கிழக்கு நோக்கி பெருமாளை நோக்கியவாறு மரகதவள்ளி தாயாரினுடைய தனி சந்நிதி. ஒரு 7-8 படி ஏறி போனோமானா மேடையில ஒரு மேட்ல தாயாருடைய சன்னதி. மூலவரும் உற்சவரும் அமைப்பிலே ஒன்று போலவே இருப்பா. மூலவருக்கு விசேஷமா இப்ப ஸ்வர்ண கவச்சம் சாத்தியிருக்கா. அந்த ஸ்வர்ண கவச்சத்திலே ஆச்சரியமாக பிரகாசிக்கிறா தாயார். பெருமாள் தீப பிரகாசன் அப்படின்னா தாயாரும் அந்த ஸ்வர்ண கவச்சத்தினாலே பிரகாசிப்பவளாக அந்த ஸ்வர்ண கவச்சத்திற்கும் ஒளி ஊட்டுபவளாக எழுந்தருளி இருக்கக்கூடிய தாயார். இப்படி மரகதவள்ளி தாயார் மூலவரையும் உற்சவரையும் சேவை சென்று பிரதட்சணமா வந்து கொடிமரம் சேவையாருது நமக்கு.
பலிபீட்டமும் கொடிமரமும் சேவையா இருந்தது நமக்கு. இந்த திவதேசத்திலே பல காலங்கள் கொடிமரமானது ரொம்ப சித்திலமா போய் கொடிமரமே இல்லாமல் இருந்தது. மரத்தினாலே பண்ணப்பட்ட கொடிமரமே இல்லாமல் ரொம்ப சித்திலமா இருந்தது. இப்ப சமீபத்திலே நடைபெற்ற சம்பரோக்ஷணத்தின் போது ஆச்சரியமா கொடிமரத்தை விசேஷமா புனர் நிர்மாணம் பண்ணி நிறைய தனத்தை செலவழிச்சு ஸ்வர்ண துவஜஸ்தம்பமா பண்ணியிருக்கா. எப்படியானா பெருமாள் தாயாரெல்லாம் ஸ்வர்ண கவச்சம் சாத்திண்டு அப்படி பலபலான்னு ஜொலிக்கிறாளோ அந்த மாதிரி மகான்களினுடைய கைங்கரிய ஸ்ரத்தையினாலே, மகான்களினுடைய தீவிரமான முயற்சியினாலே இப்போது இந்த திவதேசத்திலே ஆச்சரியமாக ஸ்வர்ண துவஜஸ்தம்பமானது மிளர்கிறது. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஸ்வர்ண துவஜஸ்தம்பம். அங்கே விழுந்து சேவிச்சுட்டு ஒரு 7-8 படி மேடு ஏறி போனோமானா பெருமாளுடையதான சந்நிதி. பெருமாள் தரையில் இல்லாம ஒரு மேட்டு மேலதான் எழுதிருக்காரு. இங்க விளக்கை எல்லாம் தரையில வைக்கிறத விட ஒரு மாடத்துல தானே வைப்போம். அந்த மாதிரி விளக்கொலியா தீப பிரகாசனா இருக்கக்கூடிய எம்பெருமானை ஒரு மேட்டு மேல வச்சுதான் சேவிக்கணும் போல் இருக்கு. அதனால மேடு ஏறி போறோம். போனால் துவாரபாலகா அவளை சேவிச்சுண்டு அவளுடைய அனுமதியை பெற்று உள்ள நுழைந்தோமானா அந்த துவாரபாலகாலுக்கு பக்கத்திலேயே பெரிய மணி, பெருமாள் தலிகம்சம் பண்ணக்கூடிய சமயங்கள்ல சேவிக்கும்படியான பெரிய மணி, அதையும் தாண்டி உள்ள போனோமானா பெருமாளுக்கு முன்னே இருக்கக்கூடியதான ஒரு கூடம், ரங்க மண்டபம்னு சொல்றது உண்டு. அந்த இடத்துல நமக்கு இடது பக்கத்திலே பெருமாளுக்கு வலதுபுறத்திலே ஒரு திண்ணை போன்ற அமைப்பு. அதிலே விஸ்வக்சேனர், சுவாமி நம்மாழ்வார், சுவாமி திருமங்கை ஆழ்வார், சுவாமி ராமானுஜர் அப்படின்னு ஆழ்வார் ஆச்சாரியெல்லாம் மூலவர் எழுந்தருள் இருக்கா. அவளை எல்லாம் சேவிச்சு அவளுடைய அனுகிரகத்தை எல்லாம் வாங்கிட்டு போனோமானா எம்பெருமானுடைய கர்ப்பகிரகம் வருது. கர்ப்பகிரகத்திலே இந்த படத்துல சேவிச்சது போல பெருமாள் ஆச்சரியமா நின்ன திருக்கோலத்திலே உபயநாச்சிமாரோடு கூட மூலவர், அவருக்கு முன்னாலே இருக்கக்கூடிய பூபாலராயன்னு சொல்லக்கூடியதான அந்த மேடையின் மீது தீப பிரகாசன் உற்சவர் உபயநாச்சிமாரோடு கூட ஆண்டாள் நாச்சியார், விஸ்வக்சேனர், கண்ணன், சுதர்சனாழ்வான் அப்படின்னுட்டு எல்லா உற்சவர்களும் ஒருங்கே சேவை சாதிக்கக்கூடியதான ஆச்சரியமான சன்னிவேசம். எம்பெருமானை ஆச்சரியமா அனுபவிச்சு சேவிச்சுட்டு வந்தோமானா பக்கத்துல இருக்கக்கூடியது சுவாமி தேசிகனுடைய அவதார ஸ்தலமான தூப்புள் சந்நிதி. அந்த தூப்புல பத்தி தனி உபன்யாசம் ஒண்ணு பண்ணணும்னு நினைச்சுட்டு இருக்கிறபடினால இப்போதைக்கு சுவாமியை பத்தி சொல்லாம பெருமாளை பத்தி சொல்லிட்டு போறான் அடியன். இந்த பெருமாளுடைய அவதார தினம்னு பார்த்தா சித்திர மாசம் ரேவதி நட்சத்திரம். நம்பெருமாளுடைய திருநட்சத்திரமும் ரேவதி தான். விசேஷமா சித்திர ரேவதி அன்னைக்கு நம்பெருமாள் சித்திர தேர்னு சொல்லக்கூடிய பெரிய தேரிலே பவனி வரக்கூடியதான ரதோத்சவம். திருவேங்கடமுடையானே இங்கு தீப பிரகாசனாக எழுந்தருள் இருக்கிறான் ஆழ்வாருடைய மங்களாசாசனம். பெரிய பெருமாளான ரங்கநாதனுடைய ரேவதி நட்சத்திரத்திலே ஆவிர்பவித்த பெருமாளானபடியினாலே திருமலை பெரிய கோயில்னு சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கம்னு சொல்லக்கூடிய 2 திவதேச சம்பந்தங்களும் இந்த எம்பெருமானுக்கு உண்டு அனுபவிக்கலாம். சித்திர ரேவதி அன்னைக்கு இந்த எம்பெருமானுடைய அவதார உற்சவம் ரொம்ப விசேஷமா நடக்கிறது. இங்கே அவசியம் போய் அனுபவிக்க வேண்டியது. ஆழ்வார் பாடுறார், பொன்னை மாமணியை அணியார்ந்ததோர் மின்னை வேங்கடத்து உச்சியில் கண்டுபோய் என்னை ஆளுடை ஈசனை எம்பிரான் தன்னை யாம் சென்று காண்டும் தன்காவிலே. எம்பெருமானை வேங்கடத்து உச்சியில் கண்டு போய், திருவேங்கடமலையினுடைய உச்சியிலே ஆனந்த நிலைய விமானத்தின் கீழே திருவேங்கடமுடையானாக எழுந்தருளிருக்கிறானே அந்த எம்பெருமானை யான் சென்று காண்டும் தன்காவிலே, நான் திருத்தன்காவிலே போய் சேவிக்கிறேன் அப்படின்னு மங்களாதாசனம் பண்றார். ஆக அங்கு வேங்கடமலை உச்சியிலே சேவை சாதிக்கக்கூடிய ஸ்ரீனிவாசனை இங்கு தீப பிரகாசனாக சேவை சாதிக்கிறான் ஆழ்வாருடைய அனுபவம். பகவான் அவதாரம் பண்ணின ஸ்தலம் எவ்வளவு விசேஷமோ, பகவான் எழுந்தருள் இருக்கக்கூடிய திவதேசம் எவ்வளவு விசேஷமோ, அது போல ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய அவதார ஸ்தலமும் விசேஷம். அந்த மாதிரி பார்த்தா காஞ்சிபுரம் முதலாழ்வார்களிலே முதலாம் ஆழ்வாரான பொய்கை ஆழ்வாருடைய அவதார ஸ்தலம் என்பது ஒரு விசேஷம். ஆச்சாரிய சார்வபௌமரான இவரை போல் ஒரு ஆச்சாரியன் இதுவரைக்கும் இல்லை, இனிமேலும் இல்லை என்று சொல்லும்படியான உத்தம ஆச்சாரியராக எழுந்தருளியிருந்த சுவாமி தேசிகனுடைய அவதார ஸ்தலம்னு சொல்லக்கூடியது இன்னும் ஒரு பெருமை. இப்படி ஆழ்வாருடையவும் ஆச்சாரியருடையவும் அவதார ஸ்தலமாக இருந்து கொண்டு 12க்கும் மேலான திவ்ய தேசங்கள் ஒருங்கே இருக்கக்கூடியதான உத்தமமான பூமி காஞ்சின்னு சொல்லக்கூடிய க்ஷேத்திரம்.
இங்க ஒரு விசேஷம் என்னன்னா பெருமாள் தீப பிரகாசன். அப்படியே இருட்டா இருக்கிறச்ச கண்ணுக்கு ஒன்னும் தெரியலன்னா விளக்கு ஒளியை கொண்டுதான் எதை வேணாலும் பார்க்க முடியும் நம்மால. அப்படி பிரம்மாவானவன் உலகமே இருட்டா மூழ்கி போன போது எதையும் பார்க்க முடியாம இருந்தப்ப பெருமாள் தான் விளக்கு ஒளியாக தோன்றி பிரம்மாவுக்கு ஒளி கொடுத்தான். பிரம்மா நல்லபடியா யாகத்தை தொடர்ந்தான். அப்போ ஏதாவது பார்க்கணும்னா நமக்கு பிரகாசம் ஒளி தேவை. அந்த ஒளியை பார்க்கறதுக்கு இன்னொரு ஒளி தேவையா? தேவையில்லையே. இருட்டா இருக்கு, ஒரு விளக்கு எரியறது, இருட்டுல விளக்கு ஒளி தானா தெரிய போறது. இன்னொரு டார்ச் லைட் அடிச்சு பார்த்தாதான் அந்த விளக்கு எரியறது தெரியும்ன்றது உண்டோ? கிடையாது. ஆனால் தீப பிரகாசம்னு சொல்லக்கூடிய இந்த பேரொளி இருக்கிறது, அதை நமக்கு காட்டி கொடுப்பதற்கு ஒரு ஒளி தேவைப்படுகிறது. அது என்ன ஒளி அப்படின்னா, விளக்கொலின்னு சொல்லக்கூடிய இந்த விளக்கை நாம பார்க்கணும்னா அதுக்கு வேற ஒரு ஒளி தேவை. என்ன ஒளின்னா தூப்புல் குல விளக்குன்னு சொல்லக்கூடிய ஒளி தேவை. புகழ் தூப்புல் குலவிளக்கே அப்படின்னு நயனாராச்சாரியார் பிள்ளையந்தாதியில மங்களாதாசனம் பண்றாரு. அந்த சுவாமி தேசிகன்னு சொல்லக்கூடிய விளக்கை கொண்டுதான் இந்த தீப பிரகாசம்னு சொல்லக்கூடிய விளக்க முழுசா நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அந்த விளக்கு தான் சரணாகதி தீபிகைன்னு சொல்லக்கூடிய ஒளியின் மூலமாக இந்த பெருமாளை முழுசா நமக்கு காட்டி கொடுத்தது. பொதுவா கடலை கையிட்டு காட்டுமா போலேன்னு சொல்றது உண்டு. இதுதான் கடல் பார்த்துக்கோ அப்படின்னு இது வரைக்கும் கடலையே பார்க்காத ஒருத்தனை பீச் கழிச்சுட்டு போய் இதுதான் சமுத்திரம் பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னா அவன் என்ன நினைச்சுருவான்? அப்படி பார்க்கறதுக்கு பெருசா இருக்கு, நிறைய ஜலம் வருது, அலைகள்லாம் வருது, கப்பல் இருக்கு, படகுலாம் இருக்கு, இவ்வளவுதான் சமுத்திரம் நினைச்சுருவான். அதுக்கு கீழே எத்தனை லட்சக்கணக்கான ஜீவராசிகள் உண்டு, எத்தனை விஸ்தாரம், எத்தனை ஆழம், முத்து பவழம்னு எத்தனை உண்டு, எத்தனை விதமான செடிகள் கொடிகள்லாம் உண்டு. ஆகையினால சமுத்திரத்தை வெறுமை கை காட்டி இதுதான் சமுத்திரம்னு சொன்னா அதை பத்தி முழுசா புரிஞ்சிடுமோ? பெருமாள் இங்க விளக்கொலி பெருமாளா நின்று இருக்கார், இதுதான் விளக்கொலி பெருமாள் கோயில்னு போட்டிருக்கா. உள்ள போனா அர்ச்சகர் விளக்கொலி பெருமாள்னு சேவை பண்ணி வைக்கிறார். அதுலயே நமக்கு பெருமாள்னா யாருன்னு புரிஞ்சு போயிடுறதா? உண்மையா பெருமாளை உள்ளது உள்ளபடி அவனுடைய அருமை பெருமைகளை எல்லாம் தெரிந்து கொண்டு அவனுடைய திருவடிகளிலே சரணாகதி பண்ண வேண்டுமானால் வேதாந்தத்தை கொண்டுதான் நம்மாலே அறிய முடியும். எல்லோருக்கும் வேதாந்தத்திலே அதிகாரம் இல்லை. அப்படியே அதிகாரம் இருந்தவாளா இருந்தாலும் எல்லோருக்கும் புரிந்துவிடப் போவதில்லை. ஆகையினாலே வேதாந்த ஆச்சாரியரான சுவாமி தேசிகன் நமக்கெல்லாம் புரியும்படியா சுலபமா சரணாகதி தீபிகைன்ற ஸ்தோத்திரத்தின் மூலமா சர்வாதிகாரமா எந்த ஜாதி வித்தியாசமும் இல்லாமல், புருஷா ஸ்திரீகள் என்ற பேதம் இல்லாமல், பண்டிதா பாமரான்ற வித்தியாசம் இல்லாமல் எல்லோருக்கும் புரியும்படியா தீப பிரகாசனை காட்டி கொடுக்க ஒரு விளக்கு தேவைப்பட்டது. அப்படின்னா அது தூப்புல் குல விளக்கு. ஆக விளக்கொலின்னு சொல்லக்கூடிய ஒரு விளக்கு, தூப்புல் குலவிளக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு ஜோதி. அந்த தூப்புல் குலவிளக்குன்னு சொல்லக்கூடிய சுவாமி தேசிகனுடைய சன்னதியிலே அவருடைய திருவாராதனமான லட்சுமி ஹயக்ரீவன் எழுந்தருள் இருக்கிறார். அந்த ஹயக்ரீவனை ஹயவதன மீட்டி மகிமஹான்னு சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ணினார். மகஹா அப்படின்னா பிரகாசம், ஜோதின்னு அர்த்தம். ஆக ஹயக்ரீவன் சொல்லக்கூடியதான ஒரு ஜோதி. சுவாமி தேசிகனை நயனாராச்சாரியர் மட்டும் தூப்புல் குலவிளக்கேன்னு கொண்டாடல. சுவாமியினுடைய பிரசிஷ்யரான பிரதிவாதி பயங்கரம் அண்ணன் சுவாமி கூட சப்ததி ரத்ன மாளிகையிலே வெங்கடேஷாஹ்வயம் மகா அப்படின்னுட்டு வெங்கடேசன் என்கிற ஜோதின்னு கொண்டாடி இருக்கிறார். ஆக விளக்கொலி பெருமாள்னு சொல்லக்கூடியதான ஒரு பிரகாசம், லக்ஷ்மி ஹயக்ரீவன் சொல்லக்கூடியதான ஒரு பேரொலி, தூப்புல் குலவிளக்கான சுவாமி தேசிகன் சொல்லக்கூடிய ஒரு பேரொலின்னு மூன்று ஜோதிகளினுடைய சங்கமம் இந்த திவதேசத்திலே நமக்கெல்லாம் கிடைக்கிறது. இப்பேற்பட்ட சம்சார இருளை நீக்கக்கூடிய ஜோதிகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்திருக்கக்கூடிய இந்த கஷேத்திரத்துக்கு போனால், போய் இந்த எம்பெருமான்களையும் இந்த ஆச்சாரியனையும் சரணாகதி பண்ணினால் அவளுக்கு சம்சாரம்னு சொல்லக்கூடிய அந்தகாரம், இருட்டு நினைச்சு கூட பார்க்க முடியுமோ? நிச்சயம் அவளுக்கு மோட்சம்தான். ஆகையினாலே இந்த கஷேத்திரத்துக்கு வந்துட்டாலே அவளுக்கு அதுக்கு மேல வெளிச்சம் தான், யாருக்கும் இருள் சூழாது. வெளிச்சம்னா என்ன அர்த்தம்? அஞ்ஞானம்னு சொல்லக்கூடிய இருள் போயிடுறத அவளை விட்டுட்டு ஒருத்தனுக்கு அஞ்ஞானம் போனோம்னா ஆச்சாரியனுடைய அனுகிரகம் தேவை. குருவினுடைய அனுகிரகத்தினாலேதான் அஞ்ஞானம் நீங்கி ஞான சம்பாதனம் பண்ண முடியும். குரு சார்வபௌமரான சுவாமி தேசிகனுடைய அனுகிரக விசேஷம் பட்ட உடனே, அவருடைய பிரசாதத்தை சாட்ட உடனே, அவருடைய ஸ்ரீபாது கைகள்னு சொல்லக்கூடிய நயனாராச்சாரியரை தலையில சாதிச்சிருந்த உடனே நம்முடைய அஞ்ஞானமானது ஓடி போறது நம்மளை விட்டு. சுவாமி தேசிகனாலே பிரசாதிக்கப்பட்ட ஞானத்தை கொண்டு லக்ஷ்மி ஹயக்ரீவன் என்ன,
தீப பிரகாசன் என்ன, இந்த எம்பெருமான்களினுடைய அனுகிரகத்தினாலே நம்மளுடைய அஞ்ஞானம்னு சொல்லக்கூடிய இருள் நம்மளை விட்டு ஓடி போய் நமக்கு நல்ல ஞானம் ஏற்பட்டு அந்த ஞானத்தினுடைய மூலமாக நமக்கு தேவையான எல்லா ஐஸ்வர்யங்களும் பெற்று அந்த எம்பெருமானுடைய திருவடியிலே சரணாகதி பண்ணி மோட்சமும் கிடைக்கும் என்பது இந்த திவதேசத்திலே இருக்கக்கூடியதான ஒரு எம்பெருமான்களினுடைய சேர்த்தி. அதெல்லாம் நமக்கு தெரியப்படுத்துறது. இந்த திவதேசத்திலே சேன முதலியார், நம்மாழ்வார் இவாள்லாம் இல்லாம இந்த திவதேசத்திலே அவதரித்த பொய்கை ஆழ்வாரும் மூலவரா எழுதிருக்கார். ஆச்சாரியர்கள்ல ராமானுஜர் மட்டும் இல்லாம ஆலவந்தாரும் மூலவர் எழுதிருக்கார். துவதஸ்தம்பத்தை தாண்டி பெருமாள் சேவிக்கிறதுக்கு முன்னால கருடன் சந்நிதி, அந்த கருடனையும் சேவிச்சுட்டு உள்ள போய் பெருமாளை சேவிக்கிறோம். இப்போ இந்த எம்பெருமானுடைய ஸ்தல புராணத்தை அனுபவிக்கலாம். பிரம்மாவுக்கு பெருமாளை அர்ச்சா ரூபமா விக்கிரக ரூபமா சேவிக்கணும்னு ஆசை. எப்படி சேவிக்கலாம் அப்படின்னு பிரம்மா யோசித்தான். ஏதான விசேஷமான கர்மம் பண்ணி தான் சேவிக்கணும் அப்படின்னுட்டு ஒரு யாகமோ ஒரு தவமோ பண்ணலாம் அப்படின்னு நினைச்சான். அஸ்வமேத யாகம் பண்ணினா பெருமாளை நேர சேவிக்கலாம்னு சாஸ்திரம் தெரிவிக்கிறது. 1000 அஸ்வமேத யாகங்கள் பண்ணணும், 100 அஸ்வமேத யாகங்கள் பண்ணணும்னு எல்லாம் சொல்றா. அதெல்லாம் பண்றதுக்கு எவ்வளவு நாளாகும், எத்தனையோ காலமாகும். அத்தனை நாள் பெருமாளை சேவிக்காம எப்படி காத்துட்டு இருக்கிறது, உடனே சேவிக்கணும்னு நினைச்ச போது சத்தியவிரத கஷேத்திரம்னு சொல்லக்கூடிய காஞ்சிபுரத்திற்கு போய் ஒரு அஸ்வமேத யாகம் பண்ணினால் 1000 அஸ்வமேத யாகங்கள் பண்ணின பலன் கிடைக்கும்னு சாஸ்திரம் சொல்றபடினாலே பிரம்மாவானவன் தொண்டை நாட்டுக்கு திலகம் போலே திகழக்கூடியதான சத்தியவிரத கஷேத்திரத்துக்கு வந்து சேர்ந்தான். வந்து தன் பலமே கொண்டு காண கருதிய தாமரையோன் அப்படின்னு மெய்விரத மான்மியத்துல சுவாமி சாதிக்கிறார். தன்னுடைய முயற்சியினாலே பெருமாளை சேவிச்சுடலான்னு பிரம்மா கணக்கு போட்டு காஞ்சிபுரத்துக்கு வந்தானாம். வந்தவன் அஸ்வமேத யாகம் பண்ணணும்னு ஆரம்பிக்கிறான். அவன் வந்த சமயம் அவனுடைய முதல் மனைவி சகதர்மச்சாரிணியான சரஸ்வதிக்கும் அவனுக்கும் கொஞ்சம் ஊடல், கொஞ்சம் சண்டை. அதனால சரஸ்வதியானவள் பிரம்மாவை விட்டு கோச்சுண்டு பிரிஞ்சு போய் வடநாட்டுல சரஸ்வதி நதிக்கரையில தபஸ் பண்ணிட்டு இருக்கா. பிரம்மா கோபத்துல அவளை போய் நான் ஏன் அழைச்சிட்டு வரணும்னுட்டு சரஸ்வதி இல்லாமல் யாகம் பண்றதுன்னு தீர்மானம் பண்ணிவிட்டார். பிரம்மாவுக்கு 2வது பத்னி இருக்கா சாவித்திரின்னுட்டு, அவளை வச்சுட்டு யாகம் பண்ணலான்னு பிரம்மாவானவர் யாகத்தை ஆரம்பிக்கிறார். அதுக்கு முன்னால எப்படியான சரஸ்வதியை சமாதானம் பண்ணி யாகம் பண்றதுக்கு அழிச்சுட்டு வந்துடணும்னு பிரம்மாவுக்கும் சரஸ்வதிக்கும் பிறந்த பிள்ளையான வசிஷ்ட மகரிஷி அனுப்புறார். வசிஷ்டா நீ போய் அம்மாவை அழிச்சுட்டு வா அப்படின்னு அனுப்புறார். முதல்ல என்ன கலந்து பேசினா யாகம் பண்றதுக்கு முடிவெடுத்திருக்கணும். யாகம் பண்றதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு உன்னை விட்டு என்ன அழிச்சுட்டு வர சொல்றது என்ன அப்படின்னு சரஸ்வதிக்கு கோபம் வந்துடுத்து. அங்கே சரஸ்வதி நதிக்கரையிலே தட்சிண தேசத்திலே உத்தர தேசத்திலே தபஸ் பண்ணி கொண்டிருந்த சரஸ்வதியை போய் வசிஷ்டர் அழிச்சுட்டு வரார். சரஸ்வதியானவள் அத்தனை கோபத்தோடு வரா. என்ன முதல்ல சமாதானம் பண்ணவே இல்லை, என்னிடத்துல கலந்து பேசவே இல்லை, நீங்களா யாகம் பண்றேன்னு முடிவெடுத்துட்டு பையனை விட்டு அனுப்பினா என்ன அர்த்தம்னு சொல்வது போல தன்னுடைய கோபத்தை காட்டுவது போல எப்படியானும் பிரம்மாவினுடைய யாகத்தை நடக்க விடாம பண்ணிடணும்னுட்டு என்ன பண்ணலாம்னு யோசித்தா. நல்ல வெளிச்சம் இருந்தாதானே யாக காரியங்கள்லாம் ஒழுங்கா நடக்கும். வெளிச்சம் இல்லாம இருட்டா போயிடுச்சுன்னா என்ன நடக்கும், யாகம் நின்று போயிடுமோ இல்லையோ. ஆகையினாலே என்னை விட்டுட்டு 2வது மனைவியோட யாகம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணது எத்தனை தப்பு, நான் யாருன்னு காட்டுறேன் பாரு அப்படின்னுட்டு சரஸ்வதியானவள் சூரிய சந்திரர்களுக்கு ஒளியை பிடுங்கி விட்டாள். சூரியனும் சந்திரனும் பிரகாசிக்கும்படியா இல்லாம அவளை மங்கி போகும்படியா இருள் மூழ்கும்படியா பண்ணிவிட்டா. இப்ப சூரிய சந்திராளுடைய பிரகாசம் போயிட்டபடினால லோகத்துல இருள் சூழ்ந்து போயிடுத்து. அப்படி அந்த யாகம் பண்ணக்கூடிய பூமி உள்பட லோகமே இருண்டு போயிடுத்து. வெளிச்சம் தெரியல பிரம்மாவுக்கு. பிரம்மா தன்னுடைய ஞான திருஷ்டியில என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுட்டார். வழக்கம் போல தேவதைகள்லாம் இவாளுக்கு கஷ்டம்னு வரச்ச எந்த எம்பெருமானை சரணாகதி பண்ணுவாலோ அந்த எம்பெருமான பிரார்த்திக்கிறா சிவன் நாராயணனை. நாராயணா காப்பாத்துன்னு சொன்ன உடனே இருட்டு போனோம்னா அங்க ஒரு வெளிச்சம் தேவை. அப்போ தீப பிரகாசம் போல விளக்கு ஒளியை போலே எம்பெருமான் அங்கே தோன்றி சரஸ்வதியாலே ஏற்படுத்தப்பட்ட இருளை, அந்த தமசை, அந்த இருட்டை அழித்தான் பெருமாள். விளக்கு ஏற்றி வைக்கப்பட்டால் அந்த அறையிலே இருக்கக்கூடிய இருளானது தானாக விலகுவது போல
இந்த ஜோதிக்கெல்லாம் ஜோதியான பரஞ்சோதி இருக்கிறதே, ஸ்வயம் பிரகாசமான ஜோதி, தீப பிரகாசம்னு சொல்லக்கூடிய பரஞ்சோதி, அதனுடைய பிரகாசத்திலே மொத்த இருட்டும் விலகி போயிடுத்து. உடனே சரஸ்வதியானவள் பார்த்தா பெருமாளே வந்துட்டார், இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு ஒதுங்கி பேசாம இருந்துட்டா. திரும்பவும் போய் தபஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டா. அப்படி தபஸ் பண்ணிட்டு இருக்கிறச்ச சரி வந்த தடங்கள் போயிடுத்து, மேலும் காரியத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு யாகவேதி சமைத்தல்னு பெயர், அந்த யாக குண்டம் கட்டுறது. அந்த காரியத்தை பண்றதுக்காக தேவலோக சிற்பியான விஸ்வகர்மாவை பிரம்மாவானவர் கூப்பிடுறார். அப்ப விஸ்வகர்மாவோட கூட நிறைய தேவர்கள்லாம் வந்தா. தன்னுடைய யாகசாலைக்கு வந்த விஸ்வகர்மாவென்ன, கூட வந்த தேவர்கள் என்ன, இவாளை எல்லாம் பிரம்மா வாங்கோன்னு வரவேற்கிறார். விஸ்வகர்மாவானவன் யாக குண்டத்தை நிர்மாணம் பண்ணிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு அசுரால் எல்லாம் என்ன பண்ணினா, இந்த பிரம்மாவானவர் யாகம் பண்ணி எங்கேயானும் நமக்கு ஏதானும் ஆபத்து வந்துட போறது, இந்த யாகத்தை நாமெல்லாம் தடுக்க விடாம பண்ணணும், எப்படி தடுக்கிறதுன்னு இவெல்லாம் ஒரு பிராமணாலா அந்த நாளா வேஷம் போட்டுண்டு அங்க சரஸ்வதி நதிக்கரையில தபஸ் பண்ணிட்டு இருக்கிற சரஸ்வதி கிட்ட திரும்பவும் போனான். முதல் பத்னி நீங்க இருக்கிறச்ச உங்களை விட்டுட்டு ரெண்டாவது ஆம்பியால கொண்டு யாகம் பண்ணலாமா, உங்களை அவமதிக்கிறாரு, இது சாஸ்திர விருத்தமாச்சே, நீங்க பேசாம இங்க தபஸ் பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படின்னு அவளை தூண்டி விட்டா. நானும் எத்தனையோ முயற்சி பண்ணி யாகத்தை தடுக்கணும்னு பார்த்தேன், என்னால முடியல, பெருமாள் வந்து காப்பாத்திட்டார், பெருமாளை சேவிச்ச உடனே என்னால ஒன்னும் பேச முடியல, பேசாம வந்துட்டேன், நீங்க ஏதான வழி சொல்லுங்க நான் பண்றேன் அப்படின்னா சரஸ்வதி. இல்ல இருட்ட பெருமாள் வந்து வெளிச்சமா வந்து இருட்ட போக்கிட்டார். ஆனா யாக குண்டத்துல அக்னி இருந்தா தானே யாகம் எல்லாம் பண்ண முடியும். அதனால நீங்க என்ன பண்றீங்க, உங்களுடைய விசேஷ சக்தியினாலே ஒரு ராட்சசனை வந்து சிருஷ்டி பண்ணுங்க, அவன் போய் அந்த யாக குண்டத்தை அக்னியெல்லாம் கிரகிச்சுட்டு வந்துடுவான், அப்புறம் அக்னி இல்லாம போயிடும். அக்னி இல்லாம இருக்கக்கூடிய குண்டத்துல எதுவும் சேர்க்கக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்றதோ இல்லையோ, அப்ப யாரும் தானா கெட்டு போயிடும் அப்படின்னு ஒரு ஐடியா சொன்னான். சரஸ்வதியானவள் தன்னுடைய சக்தியினாலே யோக நலன்னு சொல்லக்கூடிய ஒரு அசுரனை சிருஷ்டி பண்ணி அவனை போய் நீ என்ன பண்ற, பிரம்மாவினுடைய யாகவேதியில இருக்கக்கூடியதான அக்னி எல்லாம் கிரகிச்சுட்டு வந்துடும் அனுப்பினா. அவனும் வந்தான். வந்த போது என்ன நடக்க போறதுன்னு தெரிஞ்சின்ற பிரம்மா திரும்பவும் பெருமாளை சரணாகதி பண்றார். தீப பிரகாஷா காப்பாத்தோன்னு சரணாகதி பண்றார். அப்ப தீப பிரகாசன் என்ன பண்ணினா, அந்த அக்னியை கிரகிச்சுட்டு போறதுக்காக வந்த அந்த மாய நலன்னு சொல்லக்கூடிய அந்த அசுரனை ஒரு விளக்கு ஒளியா மாத்தி, ஒரு விளக்காட்டம் மாத்தி அவனையும் கையில வச்சுட்டு இன்னும் பிரகாசமா சேவை சாதிச்சானாம் பெருமாள். இந்த அசுரன் போனானே, இவன் சரியா காரியத்தை முடிக்கிறானா இல்லையான்னு பாக்குறதுக்காக ஒரு ஆர்வத்துல சரஸ்வதியும் பின்னாடியே வந்தாளாம். முதல் முறை பெருமாள் வந்து ரட்சித்தது மட்டும் இல்லாமல் இரண்டாவது முறையும் தீப பிரகாசன் வந்து அந்த மாய நலனையே விளக்கா மாத்தி பிடிச்சுண்டு இன்னும் வெளிச்சம் தரக்கூடியதா சேவை சாதிக்கிறாருன்றத பார்த்துட்டு பெருமாளை பார்த்த பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே விழுந்து சேவிச்சுட்டு ஒதுங்கிட்டா அப்படின்னு சொல்றா. இதெல்லாம் சுவாமி தேசிகன் ஆச்சரியமா மெய்விரத மான்மியத்துல சொல்றார். தன்னாற்றில் தனியிருந்து தவம் செய்கின்ற நாமங்கை வந்திட நீ அழைப்பா என்று நன்மகனை நான் முகன்தான் நவீன்றிட்டானே. தன் ஆறு, தன் பெயர்ல இருக்கக்கூடியதான நதி சரஸ்வதி நதின்னு சொல்லக்கூடியது சரஸ்வதியினுடைய பெயர்ல தானே ஓடுறது. தன் ஆற்றில் தன் பெயர்ல இருக்கிற சரஸ்வதி நதியில் தனியா இருந்துட்டு தவம் பண்ணிட்டு இருக்கிற மங்கை சரஸ்வதி இருக்காளே, அவளை போய் அழைச்சிட்டு வான்னு நான்முகன் பிரம்மா நன்மகனை தன்னுடைய நல்ல பிள்ளையான வசிஷ்டரை அனுப்பினான்னு சுவாமி சாதிக்கிறார் மெய்விரத மான்மியத்துல. அப்ப சரஸ்வதி அங்கிருந்து எப்படி வந்தான்றதெல்லாம் கூட நன்னா ஆச்சரியமா வர்ணிக்கிறார் சுவாமி. இப்போ பிரம்மாவினுடைய சரணாகதியை ஏற்றுக்கொண்டு பிரம்மாவை ரட்சிப்பதற்காக அவனுடைய யாகம் நன்னா நடக்கணும்ன்றதுக்காக பெருமாள் தீப பிரகாசனா எழுந்தருளி சேவை சாதித்தார். அவர் தான் நமக்கெல்லாம் இன்னைக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார். சுவாமி தேசிகன் ஆச்சரியமா ஒரு ஸ்லோகம் சொல்றார், வேகாசேது ஸ்தோத்திரத்திலையும் உண்டு. ஹஸ்திகிரி மகாத்மியம்னு சொல்லக்கூடிய மணிப்பிரவாள ரகசியத்திலையும் இந்த ஸ்லோகம் உண்டு. ஏகம் வேகவதி மத்தியே ஹஸ்திசைலேஷ திருஷ்யத்தே உபாய பலபாவேன ஸ்வயம் வியக்தம் பரமஹா அப்படின்ற ஸ்லோகம். ஏகம் ஒன்னே ஒண்ணுதான், வேகவதி மத்தியே வேகவதி நதிக்கு நடுவிலும் ஹஸ்திசைலேஷ அத்திகிரின்னு சொல்லக்கூடிய மலைக்கு மேலும் திருஷ்யத்தே தெரிகிறது, நம் கண்களுக்கெல்லாம் காட்சியாகிறது. அது உபாய பலபாவேன ஸ்வயம் வியக்தம் பரமஹா, அதுவே உபாயமாகவும் பலமாகவும் ஆகிறது. அப்படின்னா என்ன, பெருமாளை அடையறதுக்கு அவனே உபாயம், அவனே வழி, அவன் திருவடிகளை சரணாகதி பண்ணாதான் அவனை அடைய முடியும். ஆக உபாயமும் அவனே,
பலமும் அவனே. அவன் திருவடியை பிடிச்சி சரணாகதி பண்ணிட்ட, உனக்கு என்ன பலன் கிடைக்க போறதுன்னா அவனே தான் பலன். ஆக உபாயம் பலம் ரெண்டும் தானேன்னு சொல்லக்கூடிய ஸ்வயம் வியக்தம் பரமஹா, தானே பிரகாசிக்கக்கூடிய, இன்னொரு சக்தி இல்லாமல் தானே சுடர்விடக்கூடியதான பரஞ்சோதி அப்படின்னு சொல்றார். இதுக்கு எப்படி பெரியவா நிர்வாகம் பண்றா அப்படின்னா, மகா அப்படின்னா பிரகாசம், ஜோதின்னு அர்த்தம். தீப பிரகாசனா வந்தானே பெருமாள், அவன் தான் பரம் ஜோதி, பரம் மகா. மகான்னா பிரகாசம் ஜோதி, பரம் மகான்னா பரஞ்சோதி, பேரொளி, ஸ்வயம் வியக்தமான பேரொளி, தானே தோன்றிய பேரொளி, தானே சுடர் விடுகிற பேரொளி. அந்த எம்பெருமான் முதல்ல இந்த திருத்தங்கான்னு சொல்லக்கூடிய திவதேசத்துல விளக்கொடி பெருமாளா அவதாரம் பண்ணினான். அடுத்தது அவனே வேகவதி மத்தியே, வேகவத்தின்னு சரஸ்வதி நதியானவள் அப்படி பெருக்கெடுத்து ஓடி வரச்ச நடுவுல அணை போல படுத்துட்டான். அவனுக்கு வேகா சேத்துன்னு பெயர், சொன்ன வண்ணம் செய்த பெருமாள்னு சொல்றோம், யதோக்தகாரின்னு பெயர். இவா ரெண்டு பேரும் உபாயம். பலம் யாரு அப்படின்னா ஹஸ்திசைலேஷ திருஷ்யத்தே, அஸ்திகிரி மலை மேல இருக்கக்கூடிய தேவ பெருமாள் பலன். ஆக பெருமாளே உபாயமாகவும் பலனாகவும் இருக்கிறார் அப்படின்னு சுவாமி காட்டி கொடுக்கிறார். பிரம்மாவானவன் அர்ச்சாவதாரமா பெருமாளை சேவிக்கணும்னு வரான். அவர் எந்த பெருமாள் அப்படின்னா தேவ பெருமாள், அவர் பலம். அவர் எழுந்தொருள்வதற்கு, அவர் ஆவிர்பவிப்பதற்கு உபாயமா இருந்த பெருமாள்களை வாழலான்னு அனுபவித்தோமே, அதெல்லாம் சேர்த்து இந்த ஒரு ஸ்லோகத்திலேயே வந்துடுறது அந்த அனுபவம் எல்லாம். ஆகையினாலே ஏகம் வேகவதி மத்தியே ஹஸ்தி சைலேஷு திருஷ்யத்தே உபாய பல பாவேன ஸ்வயம் வியக்தம் பதம் மகா அப்படின்ற ஸ்லோகத்தினால இந்த மூன்று எம்பெருமான்களையும் சேர்த்து அனுபவிக்கலாம். இதுல பரம் மகான்னு சொல்லப்பட்டது தீப பிரகாசன், வேகவதி மத்தியேன்னு சொல்லக்கூடியது யதோக்தகாரி பெருமாள், ஹஸ்தி சைலேஷ திருஷ்யத்தேன்னு சொல்லப்பட்டது தேவ பெருமாள். அதையே மெய்விரத மான்மியத்திலையும் சுவாமி தமிழ் பாட்டாவும் பாடுறார். பகலோன் பகல் விளக்காக பரஞ்சுடர் தோன்றியதுன்னு. அங்கே தமிழ்ல பரஞ்சுடர்னு சொல்றதுதான் இங்க பரம் மகான்னு சொல்றார். இதுக்கு என்ன அர்த்தமா இருதுன்னா, இங்க பரம் மகான்னு சொல்லப்பட்ட தீப பிரகாசனே ஹஸ்திகிரி மலை மேல தேவ பெருமாளா ஆவிர்பவித்திருக்கிறான் அனுபவம். அப்பேற்பட்ட எம்பெருமானை ஆழ்வார்கள் எல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக அனுபவித்தார்கள். ஆழ்வாருடைய மங்களாசாசனத்திலே ஒரு விசேஷம் உண்டு. இங்கே திருமங்கை ஆழ்வார் திருநெடுந்தாண்டகத்திலே மங்களாசாசனம் பண்ணின போது விளக்கொளியை மரகதத்தை திருத்தன்காவில் வெக்காவில் திருமாலை பாட கேட்டு அப்படின்னுட்டு பெருமாள் தாயாருடைய திருநாமத்தை சொல்லி இந்த திவதேசத்தினுடைய திருநாமத்தையும் மங்களாசாசனம் பண்ணியிருக்கிறார் அப்படின்றது ஒரு ஏற்றம். இதோடு கூட சேர்த்து இதுக்கு அடுத்தபடியான திருவெக்காவையும் மங்களாசாசனம் பண்ணிருக்கார். இதுக்கு என்ன தாத்பரியம் அப்படின்னா, இந்த திருத்தன்கா எம்பெருமானே பின்னாலே யதோக்தகாரி எம்பெருமானா திருவெக்காவிலே அவதாரம் பண்ணினான்னு காட்டி கொடுக்கிறார். நமக்கு ஸ்தல புராணத்தை காட்டி கொடுக்கிறார். முதல்ல திருத்தன்காவிலே அவதரித்த விளக்கொளி பெருமாள் பின்னால அவனே திருவெக்காவிலே யதோக்தகாரியா அவதாரம் பண்றான்னு இதுக்கு அர்த்தமாறுது. இது இந்த ரெண்டு எம்பெருமான்கள் ஆவிர்பவித்த கிரமம். திருத்தன்கா திருவெக்கான்னு ரெண்டு திவதேசத்தை சேர்த்து பாடியிருக்காரோ இல்லையோ, திருத்தன்காவில் வெக்காவில் அப்படின்னு அந்த சீக்வன்ஸ், அந்த ஆர்டருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, முதல்ல இவன் வந்து அப்புறம் அவன் வந்தான் அப்படின்னு பெருமாளுடைய அவதார கிரமத்தை காட்டி கொடுக்கிறார். அதே சுவாமி நம்மாழ்வார் திருவிருத்தத்திலே ஒரு ஆச்சரியமான பாசுரம், நானிலம் வாய்க்கொண்டுன்னு ஆரம்பிக்கிற பாசுரம். அந்த பாசுரத்துல சுவாமி நம்மாழ்வார் நானிலம் வாய்க்கொண்டு நன்னீர் அறமென்று கோது கொண்ட வேணிலஞ்செல்வன் சுவைத்துமிழ் பாலை கடந்த பொன்னே கால் நிலம் தோய்ந்து விண்ணோர் தொழும் கண்ணன் வெக்காவுது அம்பூன் தேனிலஞ்சோலை அப்பாலது எப்பாலைக்கும் சேமத்ததே அப்படின்னு மங்களாசாசனம் பண்ணிருக்கார். கண்ணன் வெக்கா அப்படின்னு திருவெக்கா என்கிற திவதேசத்தை முதல்ல சொல்லி, அம்பூன் தேனிலம் சோலை அப்படின்னு திருத்தன்கான்னு சொல்லக்கூடிய திவதேசத்தை இரண்டாவதா சொல்றார் ஆழ்வார். திருமங்கை ஆழ்வாரோ ஸ்தல புராணத்தின்படி ரெண்டு எம்பெருமான்கள் ஆவிர்பவித்த கிரமத்தை காட்டி கொடுத்தார். இங்க ஆழ்வார் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த வெக்கா அப்படின்றது முதல்ல எழுந்தருளின திவ்யதேசம் அப்படின்னுட்டு பெருமாளை சொல்லிட்டு, ரெண்டாவது தன்கா அப்படின்னு சொன்னது எதுக்காகன்னா, பக்கத்துல வருங்காலத்துல சுவாமி தேசிகன் அவதாரம் பண்ண போறார் அப்படின்னு நமக்கெல்லாம் சூச்சனம் பண்றாரு ஆழ்வார்.
நியாயமா பார்த்தா முதல்ல வந்த திவதேசத்தை முதல்ல சொல்லிட்டோ, ரெண்டாவது திவதேசத்தை ரெண்டாவது தானே சொல்லணும். அப்படி இல்லாமல் கிரமம் மாத்தி சொல்றது எதுக்காக அப்படின்னா, இதுக்கு அடுத்தபடியா ஒரு விசேஷம் நிகழ போறது, நடக்க போறது. வேயர் புகழ் வில்லிபுத்தூர் ஆடிப்பூரம் மேன்மேலும் மிக விளங்குன்னு சொல்றது போல இந்த திருத்தன்கான்னு சொல்லக்கூடிய திவதேசத்திற்கு இன்னும் ஒரு ஏற்றம் வர போகிறதுன்னு சூச்சனம் பண்றாரு, காட்டி கொடுக்கிறார் ஆழ்வார். அது என்னன்னா சுவாமி தேசிகனுடைய அவதாரம். சாட்சாத் திருத்தன்காவிற்கு பக்கத்திலேயே ஸ்ரீ தூப்புள்னு சொல்லக்கூடிய அக்ரஹாரத்திலே சுவாமியினுடைய அவதாரம் அப்படின்னு பெரியவாளுடைய அபிப்பிராயம். இன்னொரு மாதிரியும் அனுபவிக்கிறா பெரியவா. முதல்ல வெக்கா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது தன்கான்னு சொன்னதுல இன்னொரு ரசமும் உண்டு. திருவெக்கான்னு சொல்லக்கூடிய திவதேசத்திற்கு அருகே இருக்கக்கூடிய பொய்கையிலேதான் பொய்கை ஆழ்வாருடைய அவதாரம். அவருக்கு பலகாலம் கழித்து திருத்தன்கான்னு சொல்லக்கூடிய திவதேசத்திற்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய அக்ரஹாரத்திலே சுவாமி தேசிகனுடைய அவதாரம். அப்படி ஆழ்வாருக்கு அடுத்தபடியா சுவாமி தேசிகன் அவதாரம் பண்ணினதை சூச்சிக்கிறதுனாலே வெக்காவுக்கு அப்புறம் தன்கா அப்படின்னு ஆழ்வார் வந்து சொல்லியிருக்கார் அப்படின்ற அனுபவமும் உண்டு. இப்ப ஏற்பட்டதான இந்த எம்பெருமானை இன்னும் நிறைய அனுபவிக்க வேணும். அடுத்த உபன்யாசத்திலே பார்க்கலாம். ஸ்ரீமதே மரகதவள்ளி நாயிகா சமேத தீப பிரகாச பரபிரம்மணே நமஹ. சீரார் தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.